ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களில் முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணி கூட பழுத்த 2 தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் கீரி வச்ச 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கையிலேயே ஒரு தடவை கரைச்சி விட்டுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இது பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து இது வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்ப உள்ளே ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுவலுக்காக பாறை மீன் வாங்கியிருந்தேன். அதோட தலையும் வாலையும் இது கூடயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீன் வெந்துருச்சான்னு பாருங்கள். மீனோட கண் வெளியில் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மல்லி இலை தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாம். இப்போது நான் எப்படி மீன் வறுவல் செய்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே இந்த ஜேபி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஜேபி வறுவல் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு சூப்பரான மீன் சாப்பாடு தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் டு வாட்சிங்.